அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து என்ன கிண்டலா பார்க்காதீங்க. பூனைக்கு முன்னால மைக் என்னத்துக்கு என்றெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்குள்ள கேட்டு என்ன புண்படுத்தாதீங்க. அதாவது எனது இனத்துக்காகத்தான் இன்றைக்கு நான் மைக் பிடிச்சிருக்கிறேன். அந்த மைக் ஏன் பிடிச்சேன் என்றால் எனது இனம், நான் ஒரு ஐபோன் பூனை. ஆனால் எனது இனம் அதே மாதிரிக்கான பூனைகள் பல்வேறு நாடுகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வீடுகளில் எனது இனம் பூனைகளை வளர்க்கும் ஆட்கள் எங்கள் இனத்தை சரியாக கொடுமைப்படுத்துகிறார்கள். அது எப்படி என்று பார்த்தீங்களா இருந்தால் அவர்கள் எங்களை ஒரு அழகு பொருளாக மட்டுமே பாவிக்கிறார்கள். அதாவது எலி பிடிக்க மட்டுமே எங்களை வேலை வாங்குகிறார்கள். எலியை பிடித்தவன் எலியை எங்களுக்கு உணவாக போட்டு எங்களுக்கு வேறொரு உணவும் அவர்கள் தரதில்லை. அப்படி வேறு உணவு தந்தாலும் தாங்கள் தின்ற மிச்ச உணவை எங்களுக்கு தருவார்கள். அதையும் தாண்டி நாங்கள் எங்களுக்கு இனத்தை பெருக்குவதற்கு நாங்கள் குட்டிகளை போட்டால் எங்கள் இனத்தை பெருக்குவதற்காக நாங்கள் குட்டிகளை போடும் பொழுது எங்கள் பிள்ளைகளை அவர்கள் கொண்டே கடல் கடந்து தூக்கி வீசி விட்டு வருகிறார்கள். அந்த கடல் கடந்து வரும் எங்கள் பிள்ளைகள் அங்கே ஒரு சில நாய்களால் கடி வாங்கி அவர்கள் மரணிக்கிறார்கள். ஆனால் இது வெளிநாடுகளில் உள்ள, அதாவது ஐரோப்பா நாடுகளில் உள்ள எங்கள் இனம் எவ்வளவு தொழிலான வாழ்க்கையை வாழ்கின்றது. இதே சமயம் ஆசிய நாடுகளில் பல நாடுகளில், குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா என்ற பல நாடுகளில் எங்கள் இனம் படும் கஷ்டம் சரியானதோ. எங்கள் இனம் உங்களுக்கு என்ன செய்தது? உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர எலியை தடுத்தது உங்களோட பொருட்களை ஒன்றும் சேதப்படுத்தாமல். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? எங்களுக்கு அதே எலியை நாங்கள் தடுத்த பிறகு நீங்கள் எங்களுக்கு அடித்து எங்களை சித்திரவதை பண்ணி எங்களுக்கு உணவில்லாமல் எங்களை அலைய விட்டீர்கள். இது இனி ஒருபோது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இது நான் எல்லா வீட்டுக்காரையும் பற்றி குறையா சொல்ல, ஒரு சில வீட்டுக்காரர் தான் எங்கள் இனத்தில் இன்னும் கடுமையாக இருக்கார்கள். எங்கள் இனம் சரியான கஷ்டத்துக்குள்ளாகிறது. அதாவது நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் வாழும் எங்கள் இனம் போல இந்தியாவிலோ அல்ல ஸ்ரீலங்காவிலோ வாழ எங்கள் இனத்தை விட வேணும். அப்படி இல்லையாயின் நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னும் கூடுதலாக வலுப்படுத்தி எங்கள் இனம் வாழும் பெற நாங்கள் இதை போராடுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அதாவது இது ஒரு பூனை கதை என்று நீங்கள் சிம்பிளாக நினைத்து விட்டீர்களா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் பலத்த பாடம் படிப்பிக்க வேண்டிய கட்டங்கள் உருவாகும் என்பதையும் உங்களுக்கு எங்கள் இனத்துக்கு காலாலை அடித்த அனைவருக்கும் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இனிமேலும் எங்கள் இனத்தை உலக நாடுல ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை வாழ விடுங்கள். அந்த இனம் வந்து வாழும் இடங்கள் ஒரு சுதந்திரமான இடங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஐபோன் பூனை உங்களிடம் விடப்படுகிறது. மியாவ்.